கர்த்தர் உங்களோடு பேச எத்தனை பேர் பிரியப்படுகிற கர்த்தர் என்னோடு பேச போறார்? சொல்றவங்களாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சப்போஸ் பாஸ்டர் நீங்க 10 மணிக்கு வந்து 12:01க்கு முடிக்கிறீங்க, எனக்கு சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்குன்றவங்க முதல் ஆராதனைக்கு அந்த புது சர்ச்சுக்கு வாங்க, விசேஷமா இருக்கும். இன்னைக்கு நான் இங்க வர 2 விசுவாசி அங்க வந்தாங்க. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு வெளியே போறோம் பாஸ்டர், அதனால என்ன பண்றோம், அங்க வந்துருப்போம். நல்ல ஆசீர்வாதம். வராம இருக்கிறதுக்கு தேவ சமூகத்துக்கு வர்றது எத்தனை பேர் விசேஷமா இருக்கும் தெரியுங்களா? அதே போல செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச உடனே இந்த காத்திருந்து ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காய் ஆகாரம் போடுவதற்காக இருந்தோம். முதல்ல அதை ஆரம்பிச்சதே ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை இப்போ என்ன பண்ணியாச்சு, அது லாக்டவுன்னால போன மாதம் அப்படி செவ்வாய்க்கிழமை மாற்றணும். இனி வர நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை காத்திருந்து ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காய் ஆகாரத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கடந்து செல்லுங்க. ஏதோ ஒரு சாப்பாடு, சாம்பார் சோறு, ஏதோ ஒரு பொரியல் செய்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தாருன்னா என்ன பண்ணுங்க, அல்லேலூயா. ஆகாரத்துக்காக என்ன பண்ணுங்க, அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க. எண்ணெய் தேவைப்படும், எண்ணெய், அரிசி மூட்டை, புளி, பருப்பு, இது முக்கியமான காரியம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அப்படியே ஒரு காய்கறி கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை அப்படியே போட்டு ஒரு சமையல் ஆக்கலாம். வர்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதே போல் நித்தியம் கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். முதியோர்களுக்காய் இந்த மாதத்தில் டேட்காய் வெயிட் பண்ணுறோம். ஒரு சில விஐபி டேட்காய் வெயிட் பண்ணுறோம். அதற்கு உண்டான ஆடு பார்த்தீங்கன்னா என் மொபைல்லே நிறைய குரூப்பில் போட்டு அமைச்சிருக்கேன். நேற்று அதற்கு உண்டானது ஆடு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. முதியவர்களுக்காய், கணவனை இழந்தவர்களுக்காய் மதிய உணவு மொத்தம் 3 இடத்துல ட்ரை பண்ணுறோம். இங்கே ஒன்று, நம்ம தண்டையார் நகரில் ஒன்று, திருவற்றூரில் ஒரு சர்ச்சில், சரிங்களா? மொத்தம் 3 இடத்துல இந்த ஆகாரத்துக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 15 பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நாங்கள் கொடுத்தா போதும் அங்கே செய்வாங்க. ஸோ இங்கே தேவைப்படுனா இன்னைக்கு ஆள் வேணும். இதற்காக ஜெபிச்சு கொண்டிருக்கும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நமக்கே வழி இல்லை, ஆனால் நம்ம மற்றவங்களுக்காக செய்யும் பொழுது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்களும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா மரித்த உடனே சிறு வயதில் கூட வந்து பெரிய குடும்பன்றதுனால சாப்பாடு டைமுக்கு சாப்பிடாதனால, எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால, நேற்று நைட்டு ஒரு வீட்டில் போயிட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம், 11:30 மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறோம். அதுவும் அன்லிமிட்டெட் சாப்பிட்றோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நம்மளை. இன்னைக்கு நம்ம யாருக்காவது உணவு கொடுக்கறது, நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ராமேன் சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருந்து பிடுங்குற வேலை தான் எனக்கு. வாடகைக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். 2வது, மளிகை சாமான் வாங்கினீங்கன்னா ஒரு பிடி அரிசி என்ன பண்ணுங்க, இந்த ஆலயத்துக்குன்னு வர சாப்பாடு இருக்குன்னு என்ன பண்ணுங்க, அது என்ன அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற அரிசியை போடுங்க. சர்ச்சைக்கு மட்டும் விசேஷமான அரிசி, உங்களுக்கு அதோட விசேஷமான அரிசி இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி பருப்பு, அதை கவரில் போட்டு மல்லிகை சாமான் வாங்கும்போது, இந்த மாதம் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அடுத்த மாதம் 1ஆம் தேதி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. கொடுத்து அதை ஆசீர்வாதத்தை பெற்றுப்போங்க. இதுதான் வந்து அது உண்மையான சபையின் களஞ்சியங்களை கொடுத்து மற்றவர்களுக்கு இருக்கிறவர்கிட்ட வந்து வாங்கி இல்லாதவர்கிட்ட கொடுக்குறதா, அதுதான் ஊழியம். சரிங்களா? வசனத்தை படிப்போமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். From the book of Matthew chapter 14 verse 14. படிப்போமா? இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை மைய செலுத்துமா. Can you glorify God? கர்த்தர் சொல்லுகிறார், God said to us, உன் மீது மனதுருகி He compassion on you. அங்க இருந்த வியாதியஸ்தர்களை, அப்படின்னா ஒருத்தர் இல்ல, நிறைய பேரை கர்த்தர் சுகமாக்கினார். He healed the sick people, not only one person, the great crowd. வேதத்துல இந்த ஒரு பகுதியில மட்டும்தான் அநேகருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார்னு போடப்பட்டிருக்கு. In the Bible, from this chapter alone, God healed many people. தேவன் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறவர் இல்லைங்க. God not heal all the people. எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி மிராக்கிள் நடக்கும். The miracle happen at rarely.
குஷ்டரோகி நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு தேடி போய் சுகத்தை கொடுப்பார். There are many leopard, but God seek and find one person to heal it. இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. After this instance, there is another instant happening. யோவான் ஸ்நானகர் சொல்லிட்டு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு மனிதர். The Jesus close friend John. மனிதன் சொல்றத கடல தேவ மனிதன். Instead of telling he is a man, he is a God's man. நிறைய பேர் சொல்றாங்க அவனை எலிசான்னு சொல்லுவாங்க. Most of the people call him as எலியான்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. People call him as Elijah. இயேசு கிறிஸ்து சகல வல்லமை பெற்றிருந்தாலும் though Jesus had all the mighty power, பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து he obeyed his father's commandment. யோவான் கையிலிருந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள தன் தாழ்மையை ஒப்பு கொடுத்தார். He obeyed and received baptism from John. அப்படிப்பட்ட யோவானை என்ன பண்ணிட்டாங்க? ஸ்நானகரை கொலை செய்து தலையை துண்டித்து அவரை அடக்கம் செஞ்சார்கள். Such great people, the crowd killed and put him on the bury. ஹல்லேலூயா. Hallelujah. இதை கேட்ட இயேசுக்கு மன துக்கம் ஆயிடுச்சு. After hearing this, God felt sorrow. மன சஞ்சலம் ஆயிடுச்சு. He troubled greatly. ஹல்லேலூயா. Hallelujah. என்னதான் தேவ சித்தம் இருந்தாலும் கூட இருந்த நம் நண்பர் என்ன பண்ணிட்டார்? இன்னைக்கு மரித்து போயிட்டார். Whatever God purpose over there, if someone, our neighbor died, we feel sad. நிறைய பேர் வீட்ல டென்ஷன் ஆயிட்டாங்க, பீச்ல போய் உட்கார்ந்தறேன்னு சில பேர் போவாங்க. Some of the people went to beach when they had trouble at home. நான் வெளியே போய் சுத்திட்டு வரேன்னு போயிடுவாங்க. I just roam around and back. கொஞ்சம் தனியா ஃப்ரீயா இருக்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. They just looking loneliness. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் உண்டு? How many of you had such experience? ஹல்லேலூயா. Hallelujah. ஒருத்தர் தான், ஏன்னா டெய்லி டென்ஷன் ஆவான். We have only one such person in our church. He used to get tension every day. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப பீச்சை லாக் பண்ணிட்டாங்க. இல்ல பீச்சில் உட்கார்ந்துருக்க நிறைய பேர் போய் கேட்டீங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரொம்ப துக்கமா இருக்கு சார், இங்க வந்த கடல் காத்து வந்தா ஒரு சமாதானம் கிடைக்கும். If you ask people who spend time at beach, they feel very happy when they spend time over there. லவ்வரை தவிர மீதி எல்லாரும் துக்கத்தை போக்க தான் உள்ள வருவாங்க. Except couple, the people who comes over there, they looking some comfort over there. ஒவ்வொருத்தரும் ஒரு குறையை சொல்லுவாங்க. Each and every people had their own problem. இதே போல தான் தேவன் அந்த துக்கத்தை மறக்க This is how God trying to forget his trouble. அவர் தனிமைக்கு போகிறார். He looking loneliness to 13 வசனத்தை படிங்கள. போடுங்கல்ல. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகுல ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஹல்லேலூயா. தனிமையில நான் ரெஸ்ட் எடுப்பதற்காகவும் ரிலாக்ஸ் பண்ணுவதற்கும் அந்த துக்கத்தை அவரால் வெளியே சொல்ல முடியாததால் அவர் தனிமையை தேடி போகிறார். He cannot express his sorrowness to the people, so God looking desolate place. அநேக நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. Most of the time you had the problem. உங்ககிட்டே காசு இருக்காது. Maybe you haven't money with you. உதவி தேடி நிறைய பேர் வந்திருப்பாங்க. Some people looking your help. நீ சொல்லுவ, நானே கடத்துல இருக்க, நான் எப்படி கொடுப்பேன்? You may reply to them, even I am in debt, how நானே சோகத்துல இருக்க, நான் எப்படி உன்னை தேற்றுவேன்? I am in sorrow, how I can comfort you? ஹல்லேலூயா. Hallelujah. உன் துயரங்களை அவர்கள் அறிய மாட்டாங்க. உன்னை தேடி வந்தா உன் பாரத்தை அவங்க இடத்துல திணிக்க ஆரம்பிப்போம். They won't know your trouble, but they trying to push their trouble on you. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம என்ன பண்ணோம்? திருப்பியும் போனவங்க ஏன்டா இங்க வந்து ஏற்கனவே பிரச்சனை இன்னொரு பிரச்சனையான்னு வந்துரும். What we felt, we already had problem, how we can bear that person's problem? ஆனா அங்க நடந்த விஷயத்தை பாருங்க. But if you look at the instant happening in the தேவன் வனாந்தரத்துக்கு தனியே தேடி போறார். God went to wilderness for looking loneliness. படிங்க அடுத்தது. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு தெரிஞ்சிட்டா போச்சு. ஐயோ, அவர் தொட்டா அற்புதம் நடக்குமாமே. The people when he heard the Jesus presence, they expect அவர் பேசினா அற்புதம் நடக்குமாமே. If he speak, there is a miracle. அவர் ஆடையை தொட்டா அற்புதம் நடக்குமாமே. If he touch people, they get miracle. பாடையை தொட்டா அற்புதம் நடக்குமாமே. If he touch the dead body, they see a miracle. போய் பார்க்கலாம். They just trying to see. என்ன டைம் ஆனாலும் சரி, வனாந்தரத்துல நான் போய் சேருவோம். நடையாய் நடந்து அந்த வனாந்தரத்துல திரளான ஜனங்கள் அங்க வந்தார்கள். The great crowd come and see the Jesus, no matter the time. பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். என் அன்பு சகோதரியே, my beloved brothers and sister, யார் இன்னைக்கு நடப்பயணமா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். whomsoever come to church by walk, இல்ல ரொம்ப கடினப்பட்டு இங்க மேல வந்திருக்கலாம். maybe with hard things you come to church. சில சகோதரி சொல்லுவாங்க, கால் வலி பாஸ்டர், மேல ஏறி வரதுக்குள்ள உயிர் போகுது. Some sister used to tell me, I had very heavy knee pain. சர்ச்சுக்கு வரதுக்குள்ள சில போராட்டம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம்.
you have some problem when you coming to church. இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு உள்ள வந்திருப்ப. After you passing all these things, you came to church. எவ்வளோ வேலை இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். You may have lot of works, you left that and coming to church. யாரை பார்க்க வந்திருக்கோம்? To whom you see to come to church. அருணாதர் இயேசு கிறிஸ்துவே. It's Jesus Christ. ஹalleluya. Hallelujah. தேடி ஓடி வந்திருக்கிற அன்பு சகோதரனே, My beloved brothers and sisters who come to தேவனுக்கு church seeking என் God. தேவனுக்கு என்னதான் பாரம் இருந்தாலும் சரி, Whatever burden my God has, அந்த பாரத்தை தூக்கி போட்டு he throw the burden. இயேசப்பா ஓடி வந்து Jesus சீஷருக்கு come வந்து to சொல்றாங்க, இந்த மாதிரி கூட்டம் உன்னை தேடி வந்திருக்கு, அவங்க எல்லாம் போக சொல்லிட்டுமா. The disciples said to Jesus, shall I vacate the crowd? சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் பிஸியா இருக்காருங்க. Sometimes people used to say pastor is very busy. ஹalleluya. Hallelujah. பாஸ்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. Do not disturb pastor. இந்த He's டைம்ல not எல்லாம் feeling பாஸ்டர் well. பார்க்க முடியாது. You cannot see pastor at this ரெஸ்ட் time. எடுக்கிற டைம். It's rest time for him. நிறைய பாஸ்டர் நான் பார்த்திருக்கேன். I could witness a lot of pastor like this. நேத்து நைட் ஒரு ஃபோன் வருது. Yesterday I had a call. ஒரு 3 மணி இருக்கும், பாஸ்டர் அம்மா அப்பதான் படுத்தாங்க. 3 a.m. in the morning. வேதத்துல வசனத்தை எடுத்துன்னு இருக்கேன். I just looking verse in the Bible. பாஸ்டர் அம்மாக்கு ஃபோன் வந்தா தூக்கத்துல வந்தா அலறிச்சு தான் எதிப்பாங்க. Whenever pastors received phone at the ஏன்னா நைட் ஒரு ஃபோன் வந்தா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரச்சனை. If we receive phone at untime, there seems to be some நீ problem. தூங்குமா, நான் என்னன்னு பாக்குறேன்ட்டு எடுத்தா தெரியாத நம்பர். I said to her, you just continue with your sleep, I take care of it, and the number is unknown. ஹலோ சொல்லுங்கம்மான்னு. I said to him, you just tell me. கம்முன்னு இருந்தாங்க, வாய்ஸே கேட்கல. After listening my voice, they kept silent. ஹலோ. They replied, hello. ரிப்ளை இல்ல. There is no reply. ஹலோ. I'm just telling hello. ரிப்ளை இல்ல. சரி வெச்சிலான்ட்டு நான் சவுண்ட் ஹலோ அப்படின்ட்டு. I just reduced my voice to cut over the call. வைக்கலான்னு தான் அங்க இந்த வார்த்தை ஹலோ. Once I took the decision, I started receiving reply ஒரு அம்மா ஹலோ நாங்க. They replied, hello. அம்மா எதுக்குமா கால் பண்ணீங்க? I asked them, what purpose you call me? ஜெபம் பண்ற நம்பர் தானே அப்படின்னாங்க. Is this the number to pray? ஏதோ அர்ஜென்ட்டாமா ஜெபம் பண்ணனும். I asked him, is this any urgent? இல்ல பாஸ்டர் சும்மா தான் இருக்கேன். They replied me, no pastor. சும்மா தான் இருக்கேன், டிவி பார்த்திருந்தேன், உங்க நம்பர் வந்து போட்டு பார்க்கலாமே. I just saw your number on the TV. I'm just trying it. மனசு திட்டலான்னு தோணுது. I have great tension on my mind. ரொம்ப அர்ஜென்ட்னா சொல்லுங்க, இப்ப ஜெபம் பண்றேன் இல்ல நாளைக்கு காலை. சரி பாஸ்டர் ரொம்ப அர்ஜென்ட்லாம் ஒண்ணல வெச்சிருங்க. I replied them, if there is urgent you tell me, I will pray now or else leave it. So they replied, பாஸ்டர் அம்மா தூக்கம் போயிச்சு, எனக்கு ஜெபம் போயிச்சு. My prayer gone and my pastor's sleep also gone. ஆனா நான் ஜெபம் பண்ணல. But I haven't prayed. ஆனா இயேசு வந்தா என்ன பண்ணிருப்பார்? But if what Jesus did in that situation. Hallelujah. Hallelujah. எல்லாரும் இயேசு போல மாற முடியாதுல்ல. All of us cannot convert it into Jesus. இயேசு கிறிஸ்து துக்கத்துல இருக்கிறார். Jesus was in sorrow. வீட்ல ஒருத்தர் மரித்து போன சூழ்நிலை. Someone dead in the family. இந்த டைம்ல ஜெபிக்கணும். How they can pray at this situation? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். He needs to give gospel to the people. வந்திருக்கவங்க அநேகர் வியாதியஸ்தரா வந்திருக்காங்க. The lot of people come with sickness. இயேசுட்ட வந்து சொல்றாங்க, they approach Jesus. போ சொல்லுவா இருக்க சொல்லுவா. Shall we disperse them or I'll hold them? நான் வரேன் போ அப்படிட்டு. Jesus replied, I'm coming. இயேசு 14 இப்ப படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு வந்து 14 அவர்கள் போகவே 14 படிங்கம்மா. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு முதலாவது வந்து பார்க்கிறாரு. First Jesus come and visit the people. கூட்டத்தை பார்த்தாவே இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். Jesus love to see the crowd. என் அன்பு ஜனமே, my beloved, இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராம இருக்கலாம். lot of people may not. ரீசன் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால படி ஏறி வர முடியல, முட்டி வலிக்குதுனால நான் வரலன்னு ஒரு விசுவாசி சொல்றாங்க. They have lot of reasons to witness not coming to church. ஆனா அவங்க ஸ்கூல்ல வேலை செய்றாங்க. But they working at school. 2 மாடி ஸ்கூலுக்கு போய் எடுத்து போய் டெய்லி கிளாஸ் எடுக்கணும். They need to ஆனா ஸ்கூலுக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு முட்டி வலிக்குது. But they have pain to come to church. ஐயோ உள்ள வந்தா கொரோனா, இங்கெல்லாம் நீங்க உங்க சர்ச்சில எல்லாம் மாஸ்கே போட மாட்டாங்க, எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்கார அனுப்ப மாட்டேன், நானும் போக மாட்டேன். My family members not allowing me to visit the church because they ஆனா மார்க்கெட்ல இருந்து ஊர் சுத்துறதுலாம் மாஸ்க் இல்லாம. But they roaming all the places without mask. பாஸ்டர் நாங்க வந்து டிவிலே பார்த்திருக்கோம் பாஸ்டர். We just have all the things on TV. இவ்வளவு மகிமையா இருக்கு தெரியுமா பாஸ்டர்? It's very glory. Hallelujah. Hallelujah. இந்த சேனல் ஆரம்பிச்ச உடனே 2019ல in 2019 when we started the channel, சண்டே சர்வீஸ் எல்லாம் வந்து லைவ்ல கொடுக்கணும்னு ஆசை. I wish to give the service on live.
கொடுத்தேன், ஒரு 2 மாசம் கொடுத்தேன். I gave it on 2 months. அந்த டைம் லாக்டவுன் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இந்த டைம் தான் எங்களுக்கு சர்வீஸ்க்கு வேணும்னு. During the lockdown, lot of people asked this time. நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இது எங்க சர்வீஸ் டைம், நான் கொடுக்க But I மாட்டேன். told them this is my service time, I won't give. அப்போ வந்து சர்வீஸ்க்கு 2 ஆத்துமா வர வேண்டிய வரங்க வரல. At the time there are 2 people about to come to the service. அம்மா but ஏமா வரலன்னு. I asked them why you are not. ஃபர்ஸ்ட் உங்க மெசேஜ் தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். First I am seeing your message. அம்மா நான் சர்வீஸ் சர்ச்சில் பார்க்கலன்னு, நான் வீட்ல டிவிலேயே பார்த்துக்கிறேன் பாஸ்டர். I am just seeing it the service in TV. வருதே 100 பேர்ல அதுல 2 பேர் வரலன்னா I have very less. அன்னைக்கு people கட் coming பண்ண, to இன்னைக்கு நம்ம சேனல் நம்மள்தா இருந்தாலும் சர்வீஸ் நைட் 8 மணிக்கு தான் சர்வீஸ் இதை சேனல்ல போடுறோம். ஏன்னா காலையில போட்டா இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. Even we have the channel with us, we telecast our service at என் late அன்பு night. சகோதரி சகோதரி, My beloved brothers and sister, நீ வீட்ல உட்கார்ந்து ஜெபிக்கலாம். even you may pray from your home. உனக்குள்ள விசுவாசம் அநேகமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். You may act, you have great faith. ஆனா இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை தருகிறவரா இருக்கிறார். God give grace to the people who seek and come to his அல்லேலூயா. அவரை தேடி எங்க இருந்தாலும் சரி, வனாந்தரம் வந்தாலும் சரி, அந்த கூட்டத்துல நான் போய் கலந்துப்பேன். Wherever, even it's a wilderness, you should seek Jesus and you participate it. அல்லேலூயா. Hallelujah. தேடி ஓடி வராங்க. The people seek and come towards him. சகையு என்ற ஒரு குள்ள மனிதன், அவன் வாழ்க்கையில் அநேக பாவம் செய்திருக்கலாம். There is a sinful man, very அவனை பாவி என்று அழைப்பார்கள். people call him as a sinner. அவன் கூட இயேசு யார் என்று காண வேண்டும் என்று தேடி அலைந்து ஒரு காட்டாத்தி மரத்தின் மேலே ஏறி அவனை பார்க்க ஆரம்பிச்சான். He has wandering to seek who is Jesus and lamb. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தேடினதனால கர்த்தர் அவன் வாழ்க்கைக்கு ரட்சிப்பை கொடுத்தார். விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. Jesus, God give him a relief. அல்லேலூயா. Hallelujah. ஒரு சகோதரி என் வாழ்க்கைக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும். One brother looking a salvation from Jesus. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு முன்பாக பேசக்கூடாது. If you look at the olden days, women ஆண்கள் not speak in front of ஆண்களுக்கு முன்பாக நிக்க கூடாது. men. They should not stand in front of men. சபையில வந்து உட்கார கூடாது. They should not sit in the church. பிரசங்கம் பண்ண கூடாது. They should not preach. ஆராதிக்க கூடாது. They cannot worship. அங்க வந்து அடிமைத்தனம் அந்த காலத்துல இருந்தது. It seems to be slavery at the time. இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கு. Now it's not like. இந்த மத்தியில தனக்கு வியாதியா இருக்கு, இயேசுவை பார்க்க வேண்டும். Upon this situation, one woman, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லா சீஷர்களும் ஆண்கள். a lot of the disciples around Jesus are men. எனக்கு இயேசப்பா விடுதலை கொடுக்கணும் விசுவாசிட்டு உட்காராம அவர் ஆடையாவது நான் எப்படியாவது உள்ள தொட்டா அதை என்ன பண்றேன், ஆடையாவது தொடுறேன்னு முயற்சி பண்ணா பாத்தீங்களா, தேடி ஓடி வந்து எல்லா கூட்டத்தின் மத்தியில அவர் ஆடையை தொட்டதுனால In front of, upon the great crowd, the woman not sit at the home with the faith. She ran towards Jesus and touched his garment. ஒரு விடுதலை கொடுத்தார். God give a relief to சொல்லுங்க. her. ஆடையை தொட்டது அதிசயங்க, ஆடையை தொட்டது அதிசயங்க, எங்க மீட்பர் உயிர்த்தது அதிசயங்க, எங்க மீட்பர் உதித்தது அதிசயங்க, அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க, அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவை யார் யார் தேடி ஓடி வருங்களோ, Whomsoever seek and come towards Jesus, அவங்களுக்கு உடனே கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆயத்தமா immediately இருக்கிறார். God relieve them. நீங்க டிவில அநேக லைவ்ல பார்த்து கொண்டிருக்கலாம். Most of the people looking the 1000 service சாக்கு through TV, சொல்லிட்டு வீட்ல உட்கார்ந்து இருக்கலாம். they may give a lot of testimony and sit at back home. நீ ஆசீர்வாதத்தை முழுமையா பெற முடியாது. They cannot receive the blessings தேவ ஆலயத்துக்கு தேடி வருகிறவர்களுக்கு, தேவ சமூகத்திற்கு தேடி நாடி ஓடி வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இந்த நாள் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். Great salvation to the people who come towards church and in God's presence. வசனத்தை படிங்கள 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. ஆம் என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு தலைப்பு உன் மீது மனதுருகிற தேவனா இருக்கிறார். Today's topic is God is compassion on you. அல்லேலூயா. Hallelujah. உன் மேல மனதுருகிறார். இந்த உலகத்துல யாருங்க உன் மேல மனதுருகிறது? Who is compassion on you in the world? உன் குறைவுகளை யாருக்கு பார்த்து மனதுருகிறவரா இருக்கிறாங்க? Who
compassion on your troubles. உன் சூழ்நிலையை பார்த்து யார் மனதுருகிறவரா இருக்காங்க? Compassion on your situations. உன் பெற்றோர் தவிர உன் மேல மனதுருகிறவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. None other than your parents. No one compassion on your ஒரு situation. காலகட்டத்தில் அவர்களே உனக்கு விரோதமா எழும்ப At ஆரம்பிப்பாங்க. some point in time, they are also against you. இதுதான் உலகம். This is world. ஆனா என் தேவன் அப்படி அல்ல. But my God is not like that. நீ அவர் இடத்துல தேடி பாவத்தோடு பல நாட்கள் சுத்தி இருக்கலாம். You may be fellowship with God with sin. இன்னைக்கு விடுதலையாக்கா தேடி வந்திருக்கிற You நண்பு may ஜனமே, come to deliverance towards Jesus. நீ உள்ள வந்தோனே என் புள்ள என்னை தேடி வந்திருக்கிறான் என்று முதலாவது மனதுருகிற தேவனா இருக்கா? விசுவாசிக்காம சொல்லுங்களேன். First, God had compassion on you once He saw in your gate. மனிதர்கிட்ட உன் குறை சொன்னா அது ஏளனம் பண்ணுவார்கள். If you tell your problem to your human being, they mock you. உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, They mock you. பிரயாசம் பண்ணுவாங்க. They maybe trouble you. ஐயோ, அநேகர் பணம் இல்லாதபடினால, Most of the people without money, கடன் பிரச்சனை, with debt problem, வறுமை, with poverty, வேலை இல்லாத திண்டாட்டம், the jobless, சமாதானம் இல்ல, no peace, குடும்பத்துல ஐக்கியம் இல்ல, no fellowship with அநேகருக்கு உறவே இல்லாதபடி அனாதை போல காணப்பட்டிருக்கலாம். most of the people seems to be off. இந்த உலகத்துல உன்னை குறிச்சு கவலைப்பட இந்த உலகத்துல யார் இருக்கா சகோதரி சகோதரியே? Maybe no one in the world to compassion on you. சில பேரை கேட்டா சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேட்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. Some people tell us no one asked them to whether they eat or not. ஹாஸ்பிடல்ல இத்தனை நாள் ஜெபத்துல இருந்து என்ன விசாரிக்க ஒருத்தர் இல்ல. When I am hospitalized, no one inquired to me. இன்னைக்கு இந்த உலகத்துல உன் மீது உண்மையாய் மனதுருகிற ஒரே ஒருத்தர் உண்டு. In this world, truly one person is என் ராஜாதி ராஜா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். கரங்களை இருதயத்துல வைத்து சொல்லுங்க, என் மீது மனதுருகிறவர் ஒரே ஒருத்தர், அவர் இயேசு கிறிஸ்து. I have only one person who compassion on me is Jesus. சத்தமா தான் சொல்லுங்களேன். Can we say it loudly? கை தூக்கி சொல்லுங்களேன். என் மீது மனதுருகிறவர் ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. I have one person who compassion on me is Jesus. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ விசேஷமானவன். Very specially. அங்க வசனத்துல அநேக இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் விடுதலை. If you look at the Bible verse, they give deliverance to few ஆனா இந்த people. வசனத்துல பாருங்க, அவர்கள் வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் என்ன பண்ணாரா? சுத்தமாக்கி. But if you meditate here, what Jesus did, He healed all the people. யார் யார் வியாதியஸ்தலா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் விடுதலை ஆக்கினார். Healed whomsoever were sick. இன்னைக்கு துன்பத்தோடு துயரத்தோடு வந்திருக்கலாம். Whomsoever come to church. ஏதோ with ஒரு some அழுத்தம் problem, இருதயத்துக்குள்ள அழுத்திக் கொண்டே இருக்கலாம். maybe with depression. கர்த்தர் இன்னைக்கு உன் மீது மனதுருகிட்டு உன்னை விட்டு போகிற தேவன் அல்ல. God won't live with you compassion. உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். Deliver you from that problem. சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் இங்க விடுதலையோடு தான் நான் இங்க இருந்து போக போறேன். விசுவாசிக்காம Today சொல்லுங்க. I'm live என் from மீது this இயேசு place கிறிஸ்து with மனதுருகிட்டாரு. சொல்லுங்க, God என் மீது compassion இயேசு on கிறிஸ்து me. மனதுருகிட்டாரு. God compassion on me. இங்க இருந்து நான் போகும்போது விடுதலையோட தான் போக போறேன். I will go out from this place with deliverance. ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாருக்கும் தெரியும் அந்த கெட்ட குமாரன் என்ற Most ஒரு of the people knows the prodigal son. தெரியும்ல அந்த கெட்ட குமாரன். அப்பா கிட்ட இருந்து இளைய மகன் என்ன பண்ண, என் சொத்தை கொடுன்னு பிடிங்கி போயிட்டான். The young son received all the property from his father. நிறைய போயிட்டு நல்லா இருந்தானா பார்த்தேன். ஆனா போயிட்டு பாவ வாழ்க்கை. He lived in a sinful life. குடி போதை குட்டி எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு கஷ்டப்படுற சூழ்நிலை. He lived sophisticated life. At the end he troubled. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இங்க கவனிங்க, யாரும் பேச வேணாம். நம்ம வாழ்க்கையில இது நடந்திருந்தா என்ன பண்ணுவோம்? இனி என் பிள்ளையே கிடையாது நீ. If it happened in our life, we rejected the son. நான் செத்தாலும் என்ன வந்து பார்க்க கூடாது. Even I did, you don't come and see me. ஹல்லேலூயா. Hallelujah. இவன் கடைசி நாட்கள்ல At the end time, அந்த ராஜா பாத்தீங்கன்னா தன் பிள்ளையை தேடி போல. if you look at the end time, the king not seek his son and visit. பிள்ளையை தேடி போவாதனால ராஜாவுக்கு பிள்ளை மேல பாசம் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. It doesn't mean that the king not seeking his son is not have love. அந்த பிள்ளைய வந்தா சேர்த்துக்க கூடாது என்ற எண்ணமும் கிடையாது. He doesn't have idea to have his son back. அந்த ராஜாக்கு ஒரே ஒரு எண்ணம், என் பிள்ளை திரும்பி வருவான். அவர் விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Only one faith, his son will back. அவங்க கிட்ட பணம் இல்ல கடைசியில. At the end he doesn't have money. ஒருத்தரும் ஃபீல் பண்ணல அவனுக்கு பணம் இருக்கு இல்லன்ட்டு. No one feel about the son, he doesn't have சாப்பிட money. வழி இல்லாதனால பன்னிகளுக்கு சாப்பிட வேண்டிய ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். அத கூட ஃபீல் பண்ண அந்த உலகத்துல யாருமே இல்ல. Pig. அத ஃபீல் பண்ண கூட ஒருத்தர் அந்த உலகத்துல இல்ல. No one feel about the son's situation. என் அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and sister. கடைசியில At தன் the தகப்பனார் வீட்டுக்குள்ள போய் ஒரு கஞ்ச கூட நான் அங்க போய் நான் கஷ்டப்படுறேன். At this last
time, the son decided to back his father. இவன் எதிர்பார்ப்பு என்னன்னா அப்பா வீட்டுல போனா பிரச்சனை சேர்க்க மாட்டாங்க, சேர்க்கலன்னு அப்புறம் காலில் விழுந்தா அது என்ன பண்ணும், தஞ்சமாயின்னு தான் உள்ள போனோம், உள்ள போய் ராஜா வாழ்க்கைக்காக உள்ள போல. The son not back to his father's expecting the king's life, but at least some servant life is. அவன் முடிவு பண்ணது ஒரே ஒரு காரியம் தான், நான் எங்க ராஜா வீட்டுக்கு போகணும். Only one thing the son decided, I'm back to my father's home. நான் எங்க தகப்பனார் வீட்டுக்கு போகணும், I'm back to my father's home. என் கடவுளை நான் பார்க்க போகணும், I'm going to see my fathers. கடைசி என் தேவனிடத்துல நான் தஞ்சமடைய போகணும். I'm going to shelter at my God. எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல. Even I'm getting punishment. முடிவு எடுத்தான். He decided. இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்துல வருவதற்கு முடிவு எடுக்காதபடி இருக்கும். Most of the people not decided to return to God. ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சு, பரவாயில்ல, இனிமேட்டாவது நான் ஒழுங்கா இருக்கிறேன், Everything finished, henceforth I will be எனக்கு நன்மை செய்யறாரா இல்லையோ, நான் ஒரு சமூகம் தான், எனக்கு இனிமேட்டு என் வாழ்க்கையில எதுவும் விக்கிறது இல்ல, இனிமேட்டு எதையும் அழிக்க போறது இல்ல, அவர் சமூகத்துல போய் நான் காத்திருக்க போறேன். I'm going to wait at God's presence, even he do or not doing to me. என் அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். God loves you. அந்த குமாரன் அந்த அரண்மனை வாசல்ல வரான். When the son reached at the gate of the palace, முடிவு பண்ணிட்டான் உள்ள காலை வைக்கணும்னு. he decided to place his foot on the place. முதல் காலை உள்ள வைக்கிறான். When he stepped it, ராஜா அங்க அரண்மனையில இருந்து பாக்குறாரு, அந்த பிச்சைக்காரன் கோலத்துல வர்றது என் புள்ளன்ட்டு. the king saw that son who is coming over there. மனதுருகி ராஜா போல் இருந்தவன், அரண்மனையில் இது எல்லாத்திற்கும் அதிகாரியா இருந்தவன், இன்னைக்கு ஆடைகள் இல்லாதபடி, பாதரட்சி இல்லாதபடி, அழுக்கு கோலத்துல வரானே, வருவது என் புள்ளன்னு மனதுருகி ஓடி வராரு. The king compassion on his son, how he lived earlier, now how he come now. அந்த புள்ள ஓடி வரல, The son won't ran to his father. புள்ள நடந்துதான் அந்த அரண்மனைக்குள்ள The son just walked on the place. அல்லேலூயா. நீ Hallelujah. வரணும்னு முடிவு பண்ணா போதும், கர்த்தர் உனக்காய் ஓடி வருகிறவரா இருக்கிறார். If you அல்லேலூயா. decided to repent God, Jesus run towards you. இவன் என்னெல்லாம் டாடி அடிப்பாரோ, He may think whether my உனக்கு father will தெரிஞ்சுங்க, punish. ஏசப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவர் அல்ல, தெரிஞ்சுங்க. Jesus won't punish you. உன் பனிஷ்மெண்ட் அவர் எடுத்துக்கிட்டு உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். He took all your punishment and he forgive you. அல்லேலூயா. Hallelujah. என் தேவன் உன் கண்ணை குத்துறவர் அல்ல. My God is not poke you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் சொல்லுங்களேன். He gives a deliverance to me. அல்லேலூயா. Hallelujah. உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். He is a God of deliverance. ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து He run towards to him and hug him. பாக்குறாரு, வஸ்திரம் கிழிஞ்சிருக்கு, He looked at his torn dresses. சொல்றா அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை, He just wear a great பாதரட்சி எல்லாம் வந்திருக்கான், போட அவனுக்கு ராஜ பாதரட்சத்தை போடு, give great chapels to him. மோதிரம் இல்லாம இருக்கு, போ ராஜரிகத்தை கொடு, Give ring to his son. நீ வந்த நாள் தான் எனக்கு விசேஷம், போடு எல்லாருக்கும் ஒரு விருந்து எடு. The day you repent to me is a great day. அல்லேலூயா. Prepare a feast. இவன் எவ்வளவு கதந்திருப்பான், மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கொடுக்கல, அவன் வந்து அவங்க அப்பா செய்யறத பார்த்து அவன் இருதயம் குத்தப்பட்டது. ஏன்னா உன் மீது ஒருத்தர் தான் மனம் திறக்க முடியும், உன் சூழ்நிலையே எல்லாம் முடிஞ்சதை தான் பார்த்திருப்பாங்க. People would look at our end situation, but your father alone compassion on you. அல்லேலூயா. Hallelujah. ஒரு ஊழியக்காரர் கொலைகாரர், There is a pastor is a murderer. ஆரம்பத்துல பயங்கரமா கொலை செய்யறவர். Initial days he involved in murder. ஒரு சமயத்துல அந்த கொலைகாரர் என்ன பண்ணிட்டார், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காய் பைபிள் தூக்க ஆரம்பிச்சிட்டார். At some point in time he repent and took Bible. ஒரு மீட்டிங்ல பிரசங்கத்துக்குள்ள இருக்கும் பொழுது காவலுக்கு அதிகாரியாய் ஒரு காவலாளி வந்து நிக்கிறார். At mid of the ministry is one person stand behind. இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஆளை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, இந்த பாஸ்டர் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு. The policeman thought that somewhere I looked at the man. முடிஞ்ச உடனேயும் At the end of the meeting எல்லாரும் பாஸ்டர் பிரைஸ்லான்னு பிரேயருக்கு கை கொடுக்கறாங்க. all the people shake the pastor and said praise the Lord. அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும், நீ அக்யூஸ்ட் தானே? But the inspector alone asked the pastor, are you accused? எல்லாரும் அப்படி ஷாக்ல நிக்கறாங்க. All the people shocked over. அவர் சொன்னாரு, ஆமா. The pastor accepted. அப்போ அன்னைக்கு அக்யூஸ்டா இருந்தேன். Yes, I was accused. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு ஆத்மாவை பிடிக்கிற அக்யூஸ்டா மாறிட்டேன். Now I am turned into a accused to ஹalleluya. control the spirit. இப்ப அந்த இடத்துல யாரை பார்த்தாலும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு அவரை போதகரா ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கிடையாது. At the time the inspector not ready to accept him as a pastor. ஏன்னா அவன் சொல்றார், பக்கத்துல சொல்றாரு, இவன் எப்படி தம்மா போனா, எவ்வளவு பேர் தம்மா வெட்டினா, இவன்லாம் ஒரு பாஸ்டர். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை எப்படி பயன்படுத்துறார் என்று யாருக்கு தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. God only knows it how he going to use today. The other people looking the way how you are in past. காலைல 10 மணி வரையும் நீ தீவிரவாதியா இருந்திருக்கலாம். At
till 10 a.m. in the morning, the person seems to be terrorist. பயங்கரமான பாவத்தோடு நீ சங்கரிச்சு கொண்டிருக்கலாம். Maybe he lived with great sin. நீ உள்ள வந்து இந்த நேரத்துல நீ மனம் திரும்பினா கர்த்தர் உடனே உன் மீது மனதுருகிறவரா இருக்க விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துமா. Once you reached his presence, ஏன் தம்மா அவர் உன் மேல மனதுருகிறாரு? why God has compassion on உடனே you? உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறாரு. Why he given immediate அவரு salvation? உன்னை போல பாடு சுமக்கிறவர் தவிர உன்னை போல பழி வாங்குற தேவன் அல்ல. God is not taking revenge, but he taking your burden. வசனத்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் From the book 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். From the book of Hebrew, chapter 4, verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளுடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத ஆ, பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் அல்லேலூயா, உன் பலவீனத்தை குறித்து என்ன பண்றாங்க? பரிதபிக்க கூடாத சில பிரதான பேர் கண்டுக்க மாட்டாங்க. நீ என்ன போனா போதுமா, எனக்கு காணிக்க கொடுத்தா போதும், Some of the people won't care about your weakness. They look எனக்கு only சர்ச்சுக்கு நீ the வந்தா offerings. போதும். It's enough for me to you attend the church. சில பிள்ளைங்க இருக்கும், சில போதகர் பண்ணுவாங்க. Some of the pastor would do like this. சில கணவன் சொல்லுவான், நான் காசு கொடுக்க மாட்டேன், எனக்கு கரிசோறு தான் வீட்டுக்கு போடணும். Some of the husband said, I won't give money to you, but I ஆனா need தேவன் meat. அப்படி இல்லையா? But படிங்கல God is not like கூட that. நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற அல்லேலூயா, நம்ம போல அவர் சோதிக்கப்படுறார் தவிர, ஆனா நம்ம பாவத்தோடு இருக்கோம். அவர் பாவம் இல்லாதபடி ஆசாரியரா நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. Jesus is also tempted like us, but he doesn't have sin. He is a கர்த்தர் high priest for us. உன்ன மாதிரி பாடுபட்டவர் தான். Like us, he bore all the problem. நீ எந்த நிலைமையில இருக்கிறோ அதே நிலைமையில அவரும் இருந்திருக்கிறார். He was at the same situation what you are 33 at. வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. It's not an easy life Jesus spent for அவர் 30 ராஜா years. வாழ்க்கை வாழல. He's not living like a king's life. 30 வருஷமும் தன் தகப்பனருக்காய் தச்சர் வேலை செய்து சாதாரண ஒரு எளிமை வாழ்க்கையை தான் தரித்து கொண்டார். At the age of till 30, he obeyed his parents குடும்பத்துல and do carpentry கஷ்டம் work. நஷ்டம் எல்லாமே பார்த்தவர் தான் அவரு. He know all the good and சொல்ல cause. என்ன மாதிரி ஊழியம் செய்யற, நம்மள மாதிரி ஊழியம் செஞ்சு உயிரை கொடுத்தவர் அவர். அல்லேலூயா. He is the only one person give his life and do ministry. அவரோட நம்ம நல்லா ஊழியம் செஞ்சிருக்கலாம். Maybe we do better ministry. பல வருஷம் கூட செஞ்சிருக்கலாம். We may spend many years in the ministry. ஆனா அவர் உயிரை கொடுத்துட்டார். But he gives his life to us. நம்ம எதை கொடுத்தாலும் உயிரை கொடுக்க போறோம், உயிரை வேணா எடுப்போம். But we give anything, but we won't give our life. We take the life. ஒரு வசனத்தை படிப்போமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? From the book of Matthew, chapter 9, verse 36. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகினார். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துமா. இங்கேயும் பாருங்க, ஒருத்தரை பார்க்கல, திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது யோசிக்கிறாரு, இவங்க என்ன ஒரு மேய்ப்பன் இல்லாதபடி இருக்காங்களே. Here else also Jesus not looking one person, he looking a great crowd. The people seems to be without shepherd. அப்பா இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்னு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். I know how a family would run without father. அம்மா இல்லாத குஷ்டம் எப்படி இருக்கும்னு அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். Some of the people know how the family run. அப்பாவும் அம்மாவும் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்னு அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். Only the family knows it without their parents how they running it. கணவன் இல்லாத குடும்பம் எப்படி இருக்குன்னு எங்க அம்மா கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். I know how my mother troubled without my father. மனைவி இல்லாத நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. Without wife, a lot of families running there. எல்லாமே ஒரே குடும்பத்துல இருப்பீங்க, ஆனா பேசிக்க மாட்டீங்க. All the relatives you have in family, but you don't. எல்லா சொந்தமும் உன் கூட இருக்கும், ஆனா நீ கஷ்டப்பட்டா உதவுறதுக்கு ஒருத்தர் உன் கூட இருக்க You மாட்டாங்க. seems to be helpless though you have all the relatives. அல்லேலூயா. Hallelujah. மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் நாம் சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். People scattered like without shepherd. உன்னை பார்க்கும் பொழுது தேவன் அதை தான் பார்ப்பார்.
God look your situation. நீ போடுற saree கோட் ஷூட் எது பார்த்தாலும் அவர் அது கண்ணுக்கு தெரியாது. God won't look your dress. உன் இருதயம் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கு? For what your heart is wanting. எந்த சூழ்நிலைக்கு உன் இருதயம் குமிங்கிக் கொண்டிருக்கு? For what situation you நீ are. எந்த நிலையில நின்று கொண்டிருக்கிறாய்? What situation you standing. நீ யார் ஆதரவற்று நீ தனியா நிற்பதும், How you helpless at the. நீ கஷ்டப்பட்ட உதவுவதற்கு ஒரு கரம் இராதபடி How you are at helpless hand. நீ காணப்பட்டிருக்கலாம். You maybe seems like. மனிதர்கள் சொல்லுவாங்க உனக்கு என்னம்மா கவலை? People said what problem you had. ஹalleluya. Hallelujah. உனக்கு என்னங்க கவலை? What problem you had. சொல்லுங்களேன், இந்த என் கவலை ஏசப்பாக்கு மட்டும் தான் தெரியும். God only knows my trouble. ஹalleluya. Hallelujah. உன் வீட்ல இருக்க பிரச்சனை இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாதுங்க. The world doesn't know what problem you have at your family. ஒரு மனிதனுக்கு தான் தெரியும். Only the men know. எங்க அம்மா இறந்த உடனே After my father died. எங்க அம்மா கேட்கறதுல நாங்க எனக்கு என்ன இருக்குன்னா, எங்க அண்ணன் எங்க அம்மாவுக்கு நிறைய செய்வான். What I thought that my elder brother should do. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அந்த மூத்த அண்ணனை ரொம்ப செல்லமா சொல்லுவாங்க. My mother loves always my elder brother. எனக்கு பொறாமையா இருக்கும். I jealous on it. எப்படியாவது எங்க அம்மா நான் ஐஸ் பிடிக்கணும். At some point in time. நல்லா வேலை செய்யணும். நல்லா எங்க அம்மாவுக்கு வாங்கி தரணும். I should give more things to my mother. வாய்ப்புகள் கிடைச்சது. I had opportunities. எங்க மூத்த அண்ணன் கல்யாணம் பண்ண 3ஆம் நாளே ஓடி போயிட்டான். After my eldest brother's marriage, 3rd day he left. எனக்கு சான்ஸ் கிடைச்சது. I had a chance. ஹalleluya. Hallelujah. மத்தவங்களுக்கு துக்கம்னா எனக்கு எப்படி? If someone's sorrow is happy to me. ஹalleluya. Hallelujah. அந்த சின்ன வயசுல எங்க அம்மாக்கு தேவையான சாப்பாடு, அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா கம்மல், Dress, சாரிலாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். At my young age, I offered my mothers with dress, jewels, all those things. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பேன். I started offering food whatever she likes. ஆனா என்னதான் பண்ணாலும் எங்க அம்மாக்கு அந்த மூத்தன் அவன் மட்டும் போயிட்டான். But whatever I do to my mother is longing my elder brother. உள்ள அப்படியே எரிஞ்சிக்கிட்டே மூஞ்சி சிரிச்சிட்டே இருக்கும். His heart burning. அவங்கள விட்டுட்டு போயிட்டா திருப்பி அவனே நினைச்சிட்டு இருக்கீங்களா? Even though my elder brother left, my mother think about him. ஒரு நாள் எங்க சொந்தக்கார சிஸ்டரை நாங்க பார்த்தோம். At one day I met one of our relatives. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது எங்க அம்மா எங்களை எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது, When they had problem at home, my mother complained they are not அந்த understanding. சகோதரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. The sister replied to me. கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு. How a woman life goes without husband. கேட்டேன். I asked him. எங்க அம்மாவுக்காக நான் வீடு வாங்கி கொடுத்தேன். I bought a home for my அவன் mother. தேவையெல்லாம் நான் சந்திக்கிறேன். I met all my mother's need. அவங்களுக்கு போற செயின்ல நான் தான் வாங்கி கொடுக்கிறேன். All the jewels chains I offered. அப்ப சொன்னாங்க, She replied to me. நீ உலகத்திற்கு காரியங்கள் உன்னால செய்ய முடியும். You can do the worldly things to your mother. ஒரு பொண்ணால தனக்குண்டான அந்தரங்க விஷயங்கள், தனக்குண்டான ஆசை பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது, ஒருத்தர்கிட்ட தான் சொல்ல முடியும், கணவன் கிட்ட மட்டும் தான் சொல்ல The முடியும். woman cannot reveal their inner life to men. Only he can அந்த reveal to his கணவன் husband. இல்லைன்னா அந்த விஷயத்தை யார்கிட்ட பகிர்ந்தாலும் அவங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். The woman get bad name if he reveal things to the world. பிள்ளையால அந்த Reveal to husband. உன் தாயரை திருப்திப்படுத்த முடியாது. You cannot satisfy your mother as a son wholly. சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கும் பொழுது When I'm thinking each and every instances, அப்ப நம்ம வேஸ்ட் இல்ல. then I thought that I am useless. அப்ப ஒருத்தரை தேற்றுவது யாரு? Who comfort one? அவங்களுக்கு திருப்தியே கிடைக்கல. They cannot satisfy. ஏதோ ஒரு குறைவு அவங்க வாழ்க்கையில. Some lackness in their life. 2000 அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. In 2000 he entered into the salvation. போட்டிருந்த நகையெல்லாம் விட்டுட்டாங்க. She sold all the jewels. இப்ப சொல்றாங்க எனக்கு தேவன் தான் எல்லாரும். ஹalleluya சொல்லுங்க. Now she telling for me all is God. இதுதான் வாழ்க்கை. This is life. ஹalleluya. Hallelujah. நம்மளால பொன்னால பொருளால ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியாது. You cannot satisfy one with money and things. இந்த வசனம் சொல்கிறது, The verse said, தோய்ந்து போனது போல என் பிள்ளைய திருத்த சொல்லி பேசி பேசி தோய்ந்து போயிட்டேன். they are harnessed and helpless speaking to the people. என் கணவனுக்கா ஜெபம் பண்ணி தோய்ந்து போயிட்டேன். I'm tired praying for my husband. என் குழந்தை பிறக்கும் சர்ச்சுக்கு வந்து தோய்ந்து போயிட்டேன். I'm tired by praying for my child. இவங்களுக்காய் செலவு பண்ணி நான் தோய்ந்து போயிட்டேன். I'm tired spending money to the people. ஹalleluya. Hallelujah. அநேகர் நீங்க பேசி கொண்டிருக்கலாம். Most of the people talking like this. கர்த்தர் உன் துக்கத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God looking your sorrow.
அவர் உன்னை பார்த்து மனதுருகிறவரா இருக்கிறார். God compassion on you. சில குடும்பம் சிதறடிக்கப்பட்டு இருக்கும். Some family scattered. ஒரே வீட்ல தான் இருப்பீங்க. They are at one family. ஆனா யார்கிட்டயும் பேசிக்க மாட்டீங்க. But they won't talk each other. சில பேர் வீட்ல போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். But if you look at some home, they have everything. கணவன் இருக்க மாட்டாரு. But they won't had husband. ஆனா பணம் இருக்கும். பிள்ளைங்க ஏதோ ஃபாரின்ல இருக்கும். But they had rich enough money and their children are at abroad. ஆமா, எனக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணிடுவாங்க தவிர யாரையும் ஒருத்தரை நேர்ல பார்க்க முடியாது. They can have daily conversation over the phone, but they cannot visit each other in. சிதறடிக்கப்பட்ட கூட்டமாய். That's scattered family. சென்னையில இருக்கோம் நம்மள பாக்கியவான். We are blessed who is in. இதே ஒரு கிராமத்துல எங்கயாவது இருக்கீங்கன்னா பிள்ளை படிக்கணும் வெளிய ஹாஸ்டலுக்கு போய் ஆகணும். If you are at village, at some point in time you need to send your children for their education. இல்ல வெளிய போய் படிச்சாகணும். They should go out for. இல்ல வெளிய போய் வேலை செஞ்சாகணும். They should go out for their job. சிதறடிக்கப்பட்ட சந்தோஷம். It's a scattered happiness. அல்லேலூயா. Hallelujah. மேய்ப்பன் இல்லாத மந்தைகள். Sheep without shepherd. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். God said to you. அல்லேலூயா. Hallelujah. பயப்படாத. Fear not. நான் மனதுருகிறவனா இருக்கிறேன். I am a compassion God. நீ சோர்ந்து போகாத. Don't tired. இந்த மாதம் உன்னை சிதறடிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் Whatever நான் scattered at this month, சீர்படுத்துகிறவனா I இருக்கேன். am rectifying it. தேய்ந்து போனவர்களெல்லாம் நான் எழுப்பி நிற்ப வைக்கவனா I இருக்கேன். make you stand those who are all fail. கரங்களை தட்டி கர்த்தர் மை சொல்லுமா. Can we clap and glorify God? லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். From the book of Luke, chapter 7, verse 13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். God looked them and compassion and said them, do not weep. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அநேக நேரம் அந்த ரங்கத்தில் நீ அழுது கொண்டிருக்கலாம். God said to you, you wept at Lord. இன்னைக்கு செய்திகள் வரும்பொழுது இந்த தேவ வார்த்தை வரும்போது உன் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். Whenever you receive the God's word, your heart may be. யாரோ உன் இருதயத்துல பேசுவது போல காணப்பட்டிருக்கலாம். Someone seems to be speak at your உன் heart. அறியாம கண்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். Without knowing, your eyes filled with tears. தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God speaking with you. அல்லேலூயா. உன் இருதயத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with your heart. உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். God speak with நீ அழுகிற கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். God knows your tears. உன் குடும்பத்துல இருக்க நீ அழுதா நீலி கை நீட்டி சொல்லலாம் வாங்க. Sometimes your family people said your tears are false. ஹalleluya. Hallelujah. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க அவர் பிரியப்படுகிறார். God answer your weeping. நீ கண்ணீர் விட்டினா உன் பக்கத்துல உட்கார்ந்து அவரும் கண்ணீர் விடுகிறவரா இருக்கிறார். God also weep when you weeping. ஹalleluya. Hallelujah. யோவான் 11:33ல பாத்தீங்கன்னா From the book of John 13:3. அவள் அழுகிறதை அவளோடு கூட வந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி நின்றார். God wept and greatly troubled at the spirit. ஆமென் சொல்லுமே. Amen. என் அன்பு ஜனமே, My beloved people, என் வாழ்க்கை பழைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருந்தது தெரியுமா? how my olden life was. என் நகையெல்லாம் போயிடுச்சு தெரியுமா? All my jewels என் gone. வாழ்க்கை போயிடுச்சு தெரியுமா? My life என் gone. ஊழியம் போயிடுச்சு தெரியுமா? My ministry பழைய gone. காரியத்தை பேசி 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 பழையது எல்லாம் வீணா போயிருக்கலாம். You may talk about your former things. எல்லாருக்கும் தெரியும் இயேசுவின் நண்பர் யாருங்க? All the people knows that Jesus' friend, மரித்த லாசர். the deadly Lazarus. லாசர் மரித்த செய்தியை கேட்டு 4வது நாள் அந்த கல்லறையை தேடி ஓடி வருகிறார் இயேசு. At the 4th day, once he heard about the Lazarus dead, he towards அவர் அழுவதை கேட்டு மனதுருகிற தேவன், his compassion on the people's ஆவியில கலங்கின தேவன் he troubled at his spirit. அந்த சகோதரி பார்த்து சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடு. He looked at the sister and said, turn the stone. சகோதரி சொல்றாங்க, உள்ள திறந்த நாத்தம் எடுக்குமே. The sister replied, if we move the stone, we had a bad smell. 3 நாள் ஆயிடுச்சு. It's 3 days past. அல்லேலூயா. Hallelujah. கவனிங்களே, பழைய விஷயத்தை புரட்டினா என்னதான் அடிக்கும்? If you look at your former things, சொல்லுங்களே. there is a bad smell. என் பழைய நீங்க சொல்லலாம், என் பழைய நகைன்னு. பழைய நகையை விடு. உன் பழைய விஷயத்தை புரட்டணும்னா தேவன் பழைய பாவத்தெல்லாம் வா லிஸ்ட் போடலான்னு போட்டான்னு வச்சுங்களேன், இருக்கிறதுலே துர்நாற்றம் எடுக்கும். If God list out all our former sins, it's very bad smell. 4 நாள் இல்லைங்க, 40 வருஷம் பழசு எது பழச திறந்தாலும் அது நாத்தம் எடுத்து போகும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. It's not only 4 days, even if you open. தேவன் மனதுருகி உன்னை பார்க்க வரார்னா உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவதற்காய் கர்த்தர் வருகிறார். விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. God compassion on you and come to you, he ready to make you as a new creature. ஆமென் சொல்லுங்களே. Amen. அல்லேலூயா. Hallelujah. எதற்காக இயேசு உன்னை தேடி வருகிறார்? Why God seek and come to you? நீ ஏன் இயேசுவை தேடி வருகிறாய்? Why you looking Jesus and come towards us? பழைய பேச அல்ல, And not to speak your former பழைய பாவத்தை உன்னை உற்று நோக்கி அல்ல. and not looking your former கர்த்தர் இந்த நாள் புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். God turn you as a new creature.
கரங்களை ஈரத்துல வச்சு சொல்லுங்களேன், You just இனி place பழச your பேச hand on மாட்டேன். heart. You said சொல்லுங்க. I'm not going to talk about my நான் past. பழச நினைக்க மாட்டேன். I'm not going to think போனது about எவ்வளவு my வேணா past. இருக்கட்டும். Whatever gone it in past. தேவன் இன்னைக்கு மனதுருகிறவரா இருக்கிறார். Let it be God is compassionate. புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் மனதா இருக்கிறார். God ready to do new things. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். Those who believe say amen. இப்ப பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, You பழச just hold நினைக்க your neighbor's hand. புடிங்களா? You just hold your neighbor's hand. பழச பிடிச்சு என்ன பண்ணாத, ஃபீல் பண்ணாத. Don't feel about your நான் past. இப்ப ஒரு ஸ்டோரி சொன்ன, ஒரு பாஸ்டர் I would like to say a அந்த story. போலீஸ்க்கு என்ன பழைய நினைப்பு என்னவா இருக்கு, அக்யூஸ்ட். The inspector தேவன் என்ன had a பார்க்கறாரு, name, the pastor. அவனை நீதிமானாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. God looked the pastor as a righteous man. நீங்க எவ்வளவுதான் உழைந்து போங்க, Whatever you broken today, ஊர்ல போனா நீயா, if you back to your hometown, ஹalleluya. the people look to you in such a way. ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். One pastor gave a witness. இந்த மாடலைன்ல இருக்க ஒரு பாஸ்டர், அவங்க பொண்ணுக்கு வந்து காலெல்லாம் சின்னதுல குழந்தைங்க எப்படி இருக்கும், சொரங்க என்ன சொரி சிரங்கு மாதிரி இப்படி புண்ணா வச்சுட்டு, The pastor's daughter had psoriasis at leg. சொரியாசிஸ்ல புண்ணு இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு சேர்த்து புண்ணுலாம் வரல, அந்த காலத்துல சேர் நிறைய இருக்கும், அதுல போயிட்டு விளையாடுற பொண்ணு. Okay, had some wounds on her leg. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, பெரிய பொண்ணு ஆகிட்ட பிறகு ஸ்கூட்டி வாங்கிட்டு அழகாக ஸ்டைலாக வாங்கிட்டு நல்லா சுடிதார்லாம் போட்டு வந்து அந்த ஊருக்கு போய் இறங்கியிருக்கு. After grown, the daughter back to their hometown. மற்றவங்களாம் பார்த்தோம், வண்டி நல்லா இருக்கே, The people said your bike is good. நீ இவரோட பொண்ணா நல்லா இருக்கே, You are this man. என்னம்மா அழகாயிட்ட, You are good. How you so ஓ beautiful. இவ்வளோ படிக்கிறியா, உன் வசதி நல்லா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு பெருமையா இருந்தது. They talk about all the good things about the daughter. வாசல்ல உட்கார்ந்து இருந்த ஒரு ஆயம்மா, பாட்டிமா, One old woman sitting அந்த at the பாக்க front of நசுக்கிட்டு, the home. சொறி பிடிச்ச கால் தானே நீ, She talk about her wound. ஹalleluya. Hallelujah. அவ்வளவுதான். அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வளர்ச்சிலாம் தெரியல. அந்த பாட்டி அம்மாக்கு ஆரம்பத்தில் எது மனசுல பதிஞ்சதோ அது மட்டும்தான். பழைசு 40 வருஷம் இல்லைங்க, 400 வருஷம் எடுத்தாலும் நம்ம வாழ்க்கை நாற்றம் எடுத்து போயிருக்கும். Till that happiness gone when she received the word from the old woman. கர்த்தர் இன்னைக்கு அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். God today is compassion God. உன் கல்லறையில கிட்ட வந்து நின்று இருக்கிறார். God comes towards your town. நீ அழாத, Do not cry. நீ அழாத, Do not cry. நான் அதை புரட்டி போடுகிறவனா I'm இருக்கிறேன். going to turn it. ஹalleluya. Hallelujah. புதிய வாழ்க்கையை நான் உனக்காய் கொடுக்க போறேன். I'm going to give you a new life. கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துமா. Clap and glorify God. முதலாவது கர்த்தர் அவரை தேடி வருபவர்களை மனதுருகிறவரா இருக்கிறார். God ரெண்டாவது, compassion on first people who come towards him. ரெண்டாவது, தேய்ந்து போன சிதறடிக்கப்பட்டவர்களை அவர் என்ன பண்றாரு, சொல்லுங்க, சீர்படுத்துறாரா, மனதுருகிறவரா இருக்கிறார். God, the second thing, God compassion on the people who broken and weakness. ரெண்டாவது, கண்ணீரோடு இருக்கிறவர்களை, Those who are at weeping, நாற்றம் எடுத்தவர்களை those who are at smelled. கர்த்தர் அவர் மீது மனதுருகிறவரா இருக்கிறார். God is compassion on those people. ஹalleluya. Hallelujah. அழுகிறவர்களுக்கு கண்ணீரோடு அவர்களுக்கு மனதுருகிறவரா Those இருக்கிறார். who are weeping and tears, God compassion on them. படிங்க கடைசியா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை. From the book of Matthew chapter 5 verse 32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஆமென், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து என்கிட்ட வெயிட் பண்ணி எனக்காய் காத்திருந்து, இங்க பாருங்க, தேடி வருது மட்டும் இல்ல, யார் தேடி வருது மட்டும் இல்ல, சபையை தேடி வருது மட்டும் இல்ல, யார் அவரிடத்துல வந்து நான் இன்னைக்கு போன விடுதலை கிடைக்கல, நாளைக்கு நான் விடுதலைக்கு போக மாட்டேன், நான் 2 வாரம் போன சபைக்கு போனேன் எனக்கு விடுதலை கிடைக்கல, போன அமாவாசைக்கு வந்தேன் எனக்கு விடுதலை கிடைக்கல, I continually visited the church, still I haven't received the deliverance. கர்த்தர் சொல்லுகிறார் 3 நாள் காத்திருக்காங்க, அவர்களுக்கு நன்மையை செய்யுங்க. ஒரு ஆமென் God சொல்லுங்க. said they are waiting for 3 days. I'm going to do the 3 goodness. படிங்க, 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருந்தார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, ஆமென், வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஹalleluya. Hallelujah. சோர்ந்து போவாங்களே, கர்த்தர் மனதுருகிறார். God நீ compassion on the பட்னியா அவர் இடத்துல காத்திருந்தா அவ என்ன எல்லாம் உன் மேலதான் நீ சாப்பிட்டியா கொண்டியா நீ எப்படி இருக்கியா. If you waited in God's presence, always he think about you and take care of you. படிக்கிற டைம்ல ஸ்கூல்ல இருந்தீங்களா, யாருங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள்?
at your School தான் உங்களுக்கு time who is responsible. responsible. Your school is உள்ள கவலையோடு வந்திருக்க நீங்க, உங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? தேவன் தான் ரெஸ்பான்சிபிள், நான் இல்ல. God is responsible when you come to church with your sorrow. நாங்களாம் ஒரு டீச்சர் தான், அவர் தான் பிரின்சிபால். We வேற are என்ன? just teacher. Jesus is the principal. ஹalleluya. Hallelujah. உனக்கு ரெஸ்பான்சிபிள் அவர்தான். He is having the responsibility. இன்னைக்கு ஒன்றுமில்லாதபடி நீ நிக்கலாம். You may become without anything. ஜீசஸ் சொல்றாங்க சாப்பிட ஒண்ணும் இல்ல. Disciples said they have nothing to eat. அங்க 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன். They have only 2 fish, 2 bread and 5 fish. இந்த வசனத்தை போய் இப்ப படிச்சு பாருங்க. You just went home. இவங்க and சொல்றாங்க read the verse. ஒரு 4 மீன் இருக்குது, அப்புறம் சரி 4 அப்பம் இருக்கு. படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. அதற்கு அவருடைய சீசர்கள் ம். இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ம். திருப்தி உண்டாகும்படி ஆமென். வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திற்கு நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஆமென். அடுத்தது படிங்க. அதற்கு இயேசு ம். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு எத்தனை அப்பம் என்று இருக்கு? How many 7 bread அப்பம். they have? அவன் என்ன சொல்றான்? 7 அப்பம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? சில சிறு மீன். சில மீன்கள், அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், கவுண்ட் இல்ல. We have 7 bread and small breads. இந்த இடத்துல தான் கர்த்தர் அற்புதம் செய்றார். Now God doing miracle here. ஹalleluya. Hallelujah. மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். ஹalleluya. Hallelujah. கர்த்தர் இங்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people, தேவ வார்த்தைக்கு காத்திருந்து இவ்வளவு மணி நேரம் காத்திருந்த என் அன்பு ஜனமே, whoever waited God's word so far, கர்த்தர் உன் மீது மனதிருக்கிற தேவனா இருக்கிறார். God compassion on you. நீ இன்னைக்கு மீதம் எடுக்க போற. You're going to take remaining. கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்தி உன்னை மீதம் எடுக்க போற. God will satisfy you and you take remaining. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you ready to receive it? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. You just hold your neighbor's நீ hand. எல்லாம் என்ன பார்த்து மனதுருகிற மாட்ட. You won't compassion on me. இயேசு எனக்காய் மனதுருகிறவர். But my Jesus is compassion on me. ஹalleluya. Hallelujah. அப்படியே எழுந்து நிற்போமா? Can we stand?